நீங்க வந்து நேர்ல வந்து பாருங்க. மல்லிய உரிச்சு வச்ச மாதிரியே அச்சு அசலா ஒரு இருக்கா மேடம். இங்க வந்தா அவளும் நிக்கிறா. நம்ம நேரத்தை பாத்தீங்களா? ஜஸ்ட் மிஸ். வம்பா அவளும் சாக பார்த்தா. என்ன நீ மல்லி மாதிரி இருந்தா கள்ளி மாதிரி இருந்தான்னு கடுப்பேத்திக்கிட்டு இருக்க? இப்ப அங்க என்னதான் நடக்குது? என்ன பண்ண போற நீ? ரொம்ப நேரமா அப்டேட் இல்லையேன்னு நீங்க தவிச்சு போயிடக்கூடாதுன்னு தான் நான் கால் பண்ணேன். அந்த பொண்ணு என்ன புண்ணியம் செஞ்சாலோ என் கையால சாகாம பொழைச்சுக்கிட்டான். பொதுவாவே என் பார்வை ரொம்ப நல்லா அக்யூரட்டா இருக்கும் மேடம். அதான் அது மல்லி இல்லைன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் மேடம், நீங்க மல்லிக்கு தங்கச்சி இருக்கான்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? எல்லா தகவலையும் முதல்ல எனக்கு கொடுத்திருந்தா நான் கொஞ்சம் உஷாரா இருந்திருப்பேன்ல. தங்கச்சியா? என்னடா ஒளர்ற? அதாவ கூட வந்திருக்கால, அவளதான் சொல்றேன். இங்க பாரு ருத்ரன், எனக்கு இந்த மாதிரி கதையெல்லாம் தேவையில்ல. மல்லி கதைய முடிக்க முடியுமா முடியாதா? ஒரே வார்த்தையில பண்ணி பதில் சொல்லு. மேடம், நீங்க நிதானமா இருங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க.